வர்மக்கலையிலேருந்து முறையாக கற்றுக்கிட்டேன். ஒரு 30 வருஷமாக கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ சொன்னாங்க யாரோ 200 வயசு அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா நான் 200 வயசு வரைக்கும் வாழ்வேன். நீங்க அண்ணன் சொன்னீங்களா? அண்ணன் தானே நீங்க தம்பி? ஓகே. இல்லை, எனக்கு எல்லாம் அண்ணன் தான். இந்த பேசுனவங்களாம் எனக்கு அக்கா. இவங்க அக்கா, இவங்க அக்கா, இவங்க எல்லாம் அனுசியா மேடம். உண்மையிலே தியாகி அவங்க. அவங்க அக்கான்னு சொல்ல முடியாது, அம்மான்னு சொல்ல முடியாது, கடவுள்னு சொல்லலாம். அவங்க தியாகி அவங்க அனுசியா மேடம். இது மாதிரி அத்தனை பேருமே இதில் எல்லாமே பெரியவங்க. எனக்கு தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஏன்னா இது வந்து நான் இப்போ இன்னும் 2 ஃபங்க்ஷன் போகணும். அதனால அவசரமாக கிளம்பணுங்கிறது அண்ணெல்லாம் ஒத்துசெல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான் அவங்கெல்லாம் எல்லாருமே இருக்காங்க. இங்க கூட வந்து செண்பகம், டாக்டர் செண்பகம் அவங்க வந்திருக்காங்க, இங்க கூட வந்திருக்காங்க. அவங்களும் 2 ஃபங்க்ஷன் போனோம், அவங்க வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு பெரிய பொதுநல தொண்டு. இந்த தொண்டு இவர் வந்து எங்க அண்ணன் காக்கா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்னவோ சொன்னீங்களே உலகத்து லெவல்ல போகணும், அதுக்கு நான் பிரார்த்தனை பண்றேன். எங்க சித்தர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், நிச்சயமா நீங்க போகணும். இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் நீங்க போனாதான் நாடு நல்லா இருக்கும். இந்து முஸ்லீம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணன் தானே நீங்க பேசுறீங்க, எங்க ஊருக்காரு, நானும் திருநெல்வேலி தான், தூத்துக்குடி. எனக்கு பேசும்போது சொன்னாரு, ஏன்னா அரசியல் கட்சி இல்லை நம்ம சார்ந்தவங்க நம்ம இந்து முஸ்லீம் பிரிக்கிறாங்க. நான் வந்து திருநெல்வேலியில் வந்து மேலப்பாளையத்தில் போய் உட்கார்ந்து சாப்பிடும்போது நாங்கள் எல்லாம் முஸ்லீம் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை, ஒன்னா சாப்பிடுவோம். அந்த பாசம் தான் அந்த தமிழன், இந்த வீரன், இந்த இந்தியாவின் சரித்திரம். இந்த சரித்திரத்தை எவனாலும் யாராலும் உடைச்சி எடுக்கவே முடியாது. எவன் வேணா சொல்லலாம், முஸ்லீம் எங்க அண்ணன், கிறிஸ்டின் எங்க அண்ணன், நான் உங்க தம்பி. வயசு பேசுறாருங்க, இல்ல சொல்றேன். ஏன்னா இதுல வந்து மதமே கிடையாதுங்க. உலகம் முத பறக்க என்ன மொழிங்க? இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அம்மானி வெளியே வந்திருக்கு, அம்மானி இருக்கு, ஏன் மம்மின்னு சொல்ல? அப்ப உலகத்தின் முதல் மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி எவனும் அழிக்கவே முடியாது. அவங்க எல்லாம் பேசுறாங்க, அடையாளப்பா சத்தியமா சொல்றேன். எனக்கு அவங்க பேசுற மொழி எனக்கு அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. ஆனா நான் ஸ்கூலுக்கு போகல, அதனால உங்க மொழிலாம் தெரியாது. எனக்கு ஸ்கூல் போகல, 1ஆம் கிளாஸ் போனேன். 1ஆம் கிளாஸ் போகும்போது எங்க அம்மா ஒன்று சொல்லியிருந்தாங்க, யாராவது ஒன்று அடிக்க கை வாங்கினா முதலாட்டி ஓடியா இருக்கணும்னாங்க. டீச்சர் அடிக்க கை வாங்கினாங்க, முதலாளி ஆடியா. அதோட ஓடி வந்து நான் ஸ்கூலுக்கு ஓகே இல்லை. ஏன்னா அப்புறம் ஸ்கூல் சேர்க்கல. அப்புறம் வேலைக்கு போய் அப்படி போய் சரி நம்ம ஜெயிக்கணும், என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும் என்ன பண்ணணும்? நம்ம நேர்மை உழைக்கணும் என்ன பண்ணணும்? சரி வேற வழி தெரியல, சண்டை கத்துக்கலாம். 20 வருஷம் விடாம சண்டை கத்துட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பார்த்தாரு, கூப்பிட்டு தோட்டத்தில் உட்கார வச்சுட்டு சினிமாவில் சேர்த்து விட்டாரு. சினிமா வந்து 2000 படம் பண்ணேன். ஐயா சொன்னாங்க, கலைஞர் வந்து சார் சொன்னாரு, கலைஞர் வந்து என்னை வந்து காரில் ஏற்றிட்டு போவார் சிஎம்ஆ இருக்கும், என் வீட்டுக்கு சிஎம்ஆ இருக்கும் வந்திருக்காரு. ஏன்னா என்ன பிடிக்கும், நான் நேர்மையின் மறுபக்கம், நேர்மை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். என் பையனா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா தப்பு தான், உண்மை சொல்லாமல் எதுவுமே உண்மை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் 52 வருஷமா சினிமாவில் இருக்கேன். டீ சாப்பிட்டதுல, வெத்தலை பக்கத்து, தண்ணி அடிச்சதுல எந்த பழக்கம் இல்லை. சாகு வரை நான் அடிக்க மாட்டேன், அடிப்பவர்கள் நான் தடுப்பேன். நான் வந்து அதை வச்சுதான் சொல்றேன், நான் 200 வயசு வரைக்கும் இருப்போம். ஏன்னா நான் இப்பவுமே கிரிக்கெட் அடிப்பேன், என் வேகத்துக்கு சிலம்பு சுத்த முடியாது. அந்த மாதிரி இப்போ கூட ஒரு போட்டி நான் போட்டேன் என் ஃபேஸ்புக்ல, என் அளவுக்கு சுத்தவே முடியாது. ஏன்னா டெய்லி நான் 3 மணி நேரம், காலைல 3 மணிக்கு எந்திக்கிறேன், 7 மணி வரைக்கும் பயிற்சி பண்றேன். எல்லாம் 3 மணி தான் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி 3 மணிங்கிறாங்க. அந்த மாதிரி நான் முடிப்பேன், அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவேன், அந்த தியானம் சொல்றேன். இவங்க எல்லாம் இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு மனமாற வேண்டிக் கொண்டு உங்ககிட்ட இருந்து நான் வந்து, ஏன்னா உங்களுக்கும் நேரம் ஆச்சு, எனக்கும் நேரம் ஆச்சு. பாருங்க கப்பு வச்சு இருக்கிறாரு கொடுக்கறதுக்காக. அதனால நம்ம தமிழர்களா பிறந்ததுல ரொம்ப சந்தோஷம். உலகத்திலே முதல் மொழி நம் தாய்மொழி தமிழ். அந்த தமிழ் வளரணும், அந்த தமிழ் வாழணும். அதனால தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி, ஜெய்ஹிந்த். தமிழ் வாழ்க, கலை வாழ்க, கலாச்சாரம் வாழ்க. அம்மா சொன்ன காப்பாத்திட்டாரு. முதல் அடின்னு சொல்ல இப்போ ஃபைட்டராகவே ஆயிட்டாரு இல்லையா? அடுத்தபடியாக நம்மளுடைய பெருமை சேர்க்கக்கூடிய எல்லாரும் சொல்லுவேன், டாக்டருக்கு தெரியும், மருந்துக்கு தெரியும், எது பேசணும் நான் பேசுறேன். ஜெர்மன் பேர் நான் ஷூட்டிங்கு என் கூட விஜயசாமி பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல, நான் பேசிட்டேன்.
அடுத்தபடியாக டாக்டர் செண்பகம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி ஜெயகாந்தி மேடத்தை மேடைக்கு அழைக்கின்றேன். சுமித்ரா மேடத்தை மேடைக்கு அழைக்கின்றேன். ப்ரொஜெக்டர் கொஞ்சம் ஆஃப் பண்ணி அடுத்தபடியாக நம்ம இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு முதல் பேராசிரியராக இருந்தாங்க திருநங்கை பேராசிரியர் டாக்டர் நா ஜென்சி. இவங்க உதவி பேராசிரியர் ஆங்கிலத்துறை லயோலா கல்லூரியில இப்ப வேலை செய்து கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு நம்மளுக்கான ஒரு இந்தியாவின் பெருமை என்னன்னா முதல் திருநங்கை பேராசிரியர் என்ற பெருமையை நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம இந்திய நாட்டிற்கே ஒரு பெருமையை சேர்த்திருக்காங்க. அவங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்தபடியாக டாக்டர் இறைமன் குதூசரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். டாக்டர் அமீர் கான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். சுகேந்திரா தேவேந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். லாடி ஜெரால்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். சுமித்ரா மேடைக்கு அழைக்கின்றேன். தயவு செய்து எல்லாரும் அமைதி காக்கவும். எல்லாத்துக்கும் விருது இருக்குது, கொடுத்துருவோம். அதாவது உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் அமெரிக்கா நாட்டு தலைவி மற்றும் இயக்குனர் திருமதி விக்னேஸ்வரி ஜெயகாந்தி அவர்களுக்கு சிறந்த நாட்டிய பேரொளி விருது 2026 என்ற விருதை அவர்களுக்கு அளிக்கின்றோம். இந்த சிறந்த நாட்டிய பேரொளி விருதை அளிப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்தபடியாக
உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் சார்பாக சிறந்த தொழிலதிபர் விருதை 2026 விருதை திரு கிளாடி ஜெராட் தொழிலதிபர் டென்மார்க் அவர்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.